நியூமராலஜி பொய் என்றால் ஜாதகம் மட்டும் தம்பி தம்பி ஜனனி ஜென்மை சௌக்கியானம் வர்த்தனை சம்பந்தமா பதவி நல்ல நம்பர் 4 கெட்ட நம்பர் 5 நல்ல நம்பர் இது என்ன தம்பி ஏமாத்துறது தம்பி தான் ஜோதிடம் உன்னை ஏமாத்தி நான் படிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை தம்பி ஏமாத்துறதுன்னா உனக்கு புரியும் திருட எவன் நல்லவன் உன்னால புரிஞ்சுக்க முடியாதா இருந்தால் நீ எங்க வேணாலும் கேட்டுக்கோ நீ எங்க நினைக்க வச்சு பேசுனா நான் பேசுறேன் நான் உண்மையா இருந்தா என்ன நம்ப நீ நம்பாதையா நம்பிக்கைங்கிறது அது பாவம் மகா பாவம் இது ஜோதிடர் வழி தெரியலன்னா என்கிட்ட வழி தெரிஞ்ச உன் வழியை பார்த்து போயிட்டாரு நீ பொழைச்சிக்குவ இன்னொன்று கேள்வி கேட்கறவன் தான் திறமசாலி நான் உன்னை பெருமைக்கு சொல்ல உண்மைக்கு சொல்றேன் நான் நண்பர்களுக்கு வணக்கம் ஒரு நண்பர் ஒருத்தர் நம்மகிட்ட கேள்வி கேட்டிருக்கிறாரு நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நீங்கள் என்ன கேள்வியாக இருந்தாலும் எங்கள் பையன் படி சொல்லுவார் அதுக்கு தகுந்த பதில் உங்களுக்கு சொல்கிறேன் சொல்லு தம்பி உயிரற்ற ஒரு பொருளோடு உதாரணம் வைப்பதும் விலங்கினத்தோடு மனிதனை ஒப்பிடுவதும் சரிதானா நியூமராலஜி பொய் என்றால் ஜாதகம் மட்டும் தம்பி சாஸ்திரங்கிறது ஜாதகம் மட்டும்தான் உருவாக்கப்பட்டது கிரகத்தை வச்சு ஒவ்வொன்றும் ஆய்வும் செய்யப்பட்டதை ஒழிய தயவு செய்து பொய் சொல்லக்கூடாது ஏமாற்றக்கூடாது ஜோசியத்தில் எண்கணிதங்கிறது உருவாக்கப்பட்டதை ஒழிய எண்கணிதத்தில் உண்மையால் நடக்காது ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் ஒரு பேர் பழனிசாமின்னு வச்சுக்கங்க அப்போ பழனிசாமிங்கிறவங்களாம் கோடீஸ்வரன் ஆகிட முடியுமா பழனிசாமிங்கிறவங்களாம் பெரிய ஆளாக முடியுமா அப்போ கிரகம் எதுக்கு அதுக்கு சாஸ்திரம் எதுக்கு அதுக்கு வந்து கிரகத்தினுடைய பார்வை எதுக்கு நீ உன்னுடைய பிறப்பு எதுக்கு நீ நியூமராலஜிங்கிறது நான் உன்னை ஏமாத்துறதுக்கு வேணால் பயன்படுத்துகிறவனே அது உண்மை கிடையாது நான் நல்லா திரும்பி சொல்கிறேன் பன்னி பசுன்னு சொன்னாலும் பன்னி தான் பசுவை பன்னின்னு சொன்னாலும் பசு தான் அதனுடைய தன்மை மாறாது நீ பிறக்கும் போதே ஒரு ஜாதத்தில் எழுதியிருப்பாங்க பாரு தம்பி ஜனனி ஜென்மை சௌக்கியானம் வர்த்தனை சம்பந்தமாக பதவி பூர்வ புண்ணியானம் லிக்தே ஜன்ம பத்திரிக்கை எழுதியாச்சு அது எப்படி மாற்ற முடியும் மேலே பிறக்கும் போது விதிக்கப்பட்டதை மாற்ற முடியுமா இதெல்லாம் ஏமாத்துறது தம்பி நீ ஏமாறாத தம்பி நம்பிக்கை இருக்கணும் ஆனால் மூட நம்பிக்கை இருக்கக்கூடாது ஏமாத்திரம் எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம் ஏமாறாமல் நீ இருக்கணும் எப்படி நியூமராலஜி மெய்யாகும் எல்லாத்துக்கும் ஒரே எண்கணிதத்தில் வச்சுக்கிட்டா நீ முன்னேற முடியுமா அப்போ 1 நல்ல நம்பர் 2 கெட்ட நம்பர் 3 நல்ல நம்பர் 4 கெட்ட நம்பர் 5 நல்ல நம்பர் இது என்ன தம்பி ஏமாத்துறது தம்பி உங்களுக்கு இது புரியல சாஸ்திரங்கிறது விதிக்கப்பட்டது இது கிரகத்தை வச்சு எழுதப்பட்டது சாஸ்திரத்தில் பொய் வராது ஏன்னா நான் உங்களுக்கு ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்லும்போது நீங்களே புரிஞ்சுக்கலாம் ஆனால் எண்கணிதத்தில் மெய்யை நிரூபித்தா அவங்களுக்கு நானே 1 லட்சம் ரூபா தர்றேன் நான் ஜோசியத்தை உண்மையை நிரூபிக்கிறேன் முடியும் பொய் சொல்லக்கூடாது தம்பி நான் ஏழ்மை புலவன் தான் ஆனால் நேர்மை புலவன் உன்னை ஏமாத்தி படிக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை உயிரற்ற ஒரு பொருளோடு உதாரணம் வைப்பதும் நான் உதாரணம் உயிரற்ற பொருளுக்கு சொல்லியே உனக்கே சொல்றேன் உயிருள்ள உனக்கு உன் பேரு ராஜசேகர்னு வச்சுக்கோ உனக்கு வந்து முருகேசன் பேர் வச்சா நீ கோடீஸ்வரன் ஆயிடுவியா ஏன்ப்பா நீங்களாம் புரிஞ்சிக்க மாட்டிருக்கிறீங்க நீங்களே சிந்திக்க தம்பி என்னை விட்டுரு நான் தான் ஃப்ராடு நீ ஏமாறாம இரு தம்பி துரோகியை மன்னிக்கலாம் நம்பிக்கை துரோகியை மன்னிக்கக்கூடாது ஜோதிடங்கிறது நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது நம்பிக்கை வைக்கிறவங்களுக்கு வழிகாட்டணும் அதுதான் ஜோதிடம் உன்னை ஏமாற்றி நான் படிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை இறைவன் கொடுக்க நடப்பதை யாராலும் தடுக்க முடியாது இறைவன் தடுக்க நடப்பதை யாராலும் கொடுக்க முடியாது நான் உன்னை ஏமாத்தணும் எனக்கு ஒன்றும் விதி இல்லை ரைட்டா அடுத்தது அவரே கேட்டு ஜோதிடர் ஏமாற்றுகிறார்கள் என்கிறீர்கள் நான் அப்படியானால் நீங்களும் ஏமாற்றுகிறீர்கள் ஐயா தம்பி நான் ஏமாத்துறேன்னா உனக்கு புரியும் திருட எவன் நல்லவன் உன்னால் புரிஞ்சிக்க முடியாதா ஜோதிடங்கிறது ஒரு வழிகாட்டி நான் சொல்கிறேங்க ஜோதிடம் உண்மை ஜோசியர் உண்மையாக இருந்தால் நான் பேச மாற்றலை என்னுடைய ஹெட்லைனே அதுதான் ஜோதிடம் உண்மை ஜோதிடர் உண்மையாக இருந்தால் நீ எங்கே வேணாலும் கேட்டுக்கோ நீ எங்கே நினைக்க வச்சு பேசுனாலும் நான் பேசுகிறேன் ஓகேவா நான் பயப்பட மாட்டேன் நான் என்னையும் நீ நம்பாதேன்னு சொல்கிறேன் உன்னை நீ நம்பு நான் உண்மையாக இருந்தால் என்ன நம்பு நீ நம்பாதையா நம்பிக்கைங்கிறது நம்பிக்கை யார் மேலே தெரியுமா இறைவன் மட்டும்தான் நல்லவன் ரெண்டாவது நாங்களாம் சுயநலவாதி இதில் நீ கண்டுபிடிச்சு போய்க்குன்னு சொல்கிறேன் என்ன நீ நம்புன்னு சொல்ல இறைவனை நம்பு நான் சொல்கிறேன் ஜோசியம் சரியா தான் அதை நம்பு என்னையே நம்புற என்ன நம்பாத என்னுடைய ஜோதிடம் உண்மையான நம்பு ஜோதிடம் உண்மை ஜோசியர் உண்மையாக இருந்தால் நான் சொன்ன வாசகத்தை மீறல ஏயா ஏமாத்தணும் ஜோசியனுக்கு இந்த உலகம் எல்லாமே தெரியும் ஜனனம் மரணம் தெரியும் நல்லது கெட்டது தெரியும் நான் நினச்சேன்னா நான் ஜோசியத்தில் ஏமாற்றி கை நிறையா மோதிரம் போட்டு மைனஸ் சங்கிலி போட்டு பித்தலாட்டம் பண்ணலாம் அது பாவம் மகா பாவம் இது ஜோதிடங்கிறது ஒரு உதவிக்கு தான் ஜோதிடம் முடியும் இது ஏமாத்துறதுக்கு இல்லை உன்னை பரிகாரம் பண்ணுன்னு நான் சொல்லி ஏமாற்ற வேண்டிய அவசியம் இல்லை விதிக்கப்பட்டது நடக்கும் கர்மா ஜோதிடம் உண்மை
இன்னமும் சொல்கிறேன் உனக்கு ஒரு நல்லா சொல்கிறேங்க, வழி தெரியலன்னா என்கிட்ட வா, வழி தெரிஞ்சால் உன் வழியை பார்த்து போயிட்டாரு, நீ பொழைச்சிக்குவ. இன்னொன்று நல்லா சொல்கிறேங்க, 2 இடத்துக்கு போகாமல் தான் நீ நல்லா இருக்கலாம். ஒன்று டாக்டர்கிட்ட, ஒன்று ஜோசியர்கிட்ட, 2 பேர்த்திட்டு போகுது. அது மனநோய், இது வந்து மனநோய், அது உடல் நோய். 2 உனக்கு வராதுக்கு என்னென்ன வழியோ அதெல்லாம் பண்ணிக்கோ, நீ நல்லா இருப்ப போ. நன்றி தம்பி கேட்ட கேள்விக்கு, உனக்கு 2 நன்றி. ஏன் தெரியுமா, இப்படிப்பட்ட கேள்வி கேட்குறவன் தான் திறமைசாலி. நான் உன்னை பெருமைக்கு சொல்ல, உண்மைக்கு சொல்கிறேன். நான் கேள்வி கேட்டதுனால தான் இவ்வளோ பெரிய ஜோசியர் ஆனதுக்கு காரணமே. எதுக்கு எடுத்தாலும் கேள்வி கேட்குறவன் வாழ்க்கையில் முன்னேறுவான். கேள்வி பிறந்தது அன்று, நல்ல பதிலும் கிடைத்தது இன்று. உனக்கு நல்ல நாள். நன்றி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிறிஸ் குட்மேன் சேனல். இந்த சேனலில் ஜோசியை பற்றிய தகவல்களும் ஆன்மீக பற்றிய தகவல்களும் போட்டுருக்குறோம். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாரம் ஒரு முறை யூடியூப்பில் லைவ் ஃப்ரீயாக அஸ்ட்ராலஜி சொல்லிகிட்ருக்குறோம், அதாவது இலவசமாக ஜோதிடம் சொல்லிகிட்ருக்குறோம். வாரம் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம், ஃப்ரீயாக தெரிஞ்சுக்கலாம்.